பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை சொல்ல சொன்னார். அதனால இந்த வார்த்தை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 115 அதிகாரத்தின் 12 வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசிர்வதிப்பார். ஆண்டவர் இப்போ புதுசா நினைக்க போறதில்ல. ஏற்கனவே நினைச்சது கிடையாது. ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நினைச்சு வச்சிருக்கிறாரு. அவர் நம்மை ஆசிர்வதிப்பார். ஆண்டவர் நம்மளை அப்படியே விட்டுல, அவருடைய சிந்தையில நம்ம இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அவர் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன். என்னைக்குமே நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்மள இடத்துல உதவி பெற்றவர்கள் சில நாட்கள் நினைச்சு பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம ஏதாவது தேவைகள் இருந்ததுன்னா அவங்க நம்மளை நினைச்சு பார்க்கலாம். இவங்களை அப்ரோச் பண்ணா நம்மளுக்கு நினைக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் பாருங்க, நம்மளுக்கு உதவி செய்யறதுக்காகவே அவர் நம்மளை நினைச்சு பார்க்கிறார். நம்மளை ஆசிர்வதிக்கிறதுக்காகவே அவர் நினைத்து வைத்திருக்கிறாராம். இன்றைக்கு யாருமே நினைக்கல, யார் போய் என்ன யோசிக்க போறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் தனிமையில இருக்கேன், என்ன போய் நான் செய்த காரியங்களை யாரும் நினைச்சு பார்ப்பாங்களான்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்கிறார், இயேசுவானவர் ஒருவர் உண்டு. நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து பார்க்கிற ஒரு தேவன் உண்டு. குறுநெலியை பாருங்க, லீதியால பாருங்க. ஆண்டவர் அவங்க செய்யற காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நினைத்து பார்க்கிறத நீங்க பார்க்க முடியும். இந்த நாளில் ஆண்டவர் நம்மளை பார்த்து கிளியரா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நிச்சயமாக நம்மை ஆசிர்வதிப்பார். அவர் நம்மளை ஆசிர்வதிக்கிற தேவன். அவர் நம்மளை என்றைக்குமே மறவாத தேவன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். யாரும் இல்லைன்னு நினைச்சு புலம்பிட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நிச்சயமாக நம்மை ஆசிர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, நீர் எங்களை நினைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசிர்வதிக்க போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, யாரும் இல்லை என்று தனிமையான சூழ்நிலைகள்ல அநேக காரியங்களை நாங்கள் யோசித்தது உண்டு ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, என் கர்த்தர் முகமுகமாய் பேசின வார்த்தைக்காக நன்றி. நீர் எங்களை நினைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் என்றைக்கும் உண்மையும் ஆண்டவரே எங்களுடைய சிந்தையில வைத்து நடக்கிறவர்களாய் ஆண்டவரே நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. இந்த இரவுல நல்ல உறக்கத்தை தாங்க, பலவீனங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. என்னென்ன மனக்கசப்புகள் இருக்கிறதோ எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. காலை எழுந்து கொள்ளும் போது ஆண்டவரே ஒரு சமாதானம் அவர்களுடைய இருதயத்தை ஆட்கொள்வதாக நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.